ரஹ்மத் என்று சொல்கிறது இறை அருள். இதுதான் பொதுவான ஒரு கருத்து. இந்த இறை அருள் என்பது வகைகள் உண்டு. இறை அருள் என்பதற்கு வகைகள் உண்டு. அதில் ஒன்று தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்ததும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். இஸ்லாம் என்றது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். குர்ஆனில் 330 வசனங்கள் இந்த இறை அருளை பற்றி பேசுகிறது. இந்த 330 வசனங்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 20 வகையான ரஹ்மத்துகளை பற்றி பேசுகிறான். அதில் முதலாவது இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரோடு அல்லாஹு தஆலா இறக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய இறையருள் கிடைச்சிக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா, நீங்கள் ஈச்சப்பழத்துடைய ஒரு பாதி, முழு ஈச்சப்பழம் அல்ல, ஒருவருக்கு தான தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹு தஆலா கபூல் செய்தால் நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வான். ஆனால் அதற்கு கண்டிஷன், தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது இறைவனுடைய அருள். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கம் என்பதையும் குர்ஆனிலே அருள் என்று சொல்கிறான். இவனுடைய அருளால் தான், அல்லாஹ்வுடைய அருளால் தான் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு கூட போக முடியும். ஒரு தடவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக மாத்திரம் சுவர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாட்டி உங்களுக்கும் சொர்க்கம் போகலாவா? சஹாபாக்கள் கேட்பார்கள், தீனுடைய ஆரம்பமே, தீனுடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சி, கேள்விகள் அடிக்கடி கேட்பார்கள். வலா அன, எனக்கும் என்ன செய்ய இயலாது, போக முடியாது. இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அருள் இல்லை என்றிருந்தால் எனக்கு கூட சுவர்க்கத்துக்கு போக முடியாது என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அந்த சுவர்க்கம் என்பதே ஒரு அருள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போல் இந்த குர்ஆனுடைய அந்த சிறப்புகளை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். குர்ஆனும் ஒரு அருள், இறைவனுடைய அருள். அப்போ இவைகள் எல்லாமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளுடைய வகைகள். அதே போல் மழை பொழிவதும் அல்லாஹ்வுடைய அருள். அதே போல் அல் ஆஃபியா என்னது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோயில்லாத வாழ்வை தருவதும் ஒரு அருள் தான். அதே போல் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ரஹ்மத், அருள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி 20 வகையான ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான்.